காமராஜர் பிறந்த நாள் இல்லைன்னா இன்னைக்கு அவரோட அரசு அவரோட ஆளுண்மை வந்து வேற மாரி இருந்துச்சு. அந்த மாரி வந்து இப்ப யாருக்கிட்டயும் இல்லை. இதுக்கப்புறம் வந்து எந்த ஆட்சி வந்தா நீங்க அந்த மாரி இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா? இந்த போலி எல்லாம் இல்லாம தமிழனுக்கான ஆட்சி அமைஞ்சா மட்டும்தான் இந்த தமிழ்நாடு இருக்கும். இது ஸ்டாலின் வந்தா நல்லா இருக்கும். புதுசா வரணும்னா அது எப்படி? அடுத்து அப்படி இன்னைக்கு போலியா வந்து திராவிடம் சொல்லிக்கிட்டு தமிழர்களை பூரா தமிழ்நாட்டையே வந்து தமிழ்நாடுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு இன்னைக்கு திராவிடம் வந்து தலை தூக்கி ஆடிட்டு இருக்கு. தமிழை வந்து தமிழன் சொல்லிக்கிறதுக்கே பயமா இருக்குங்கிற ஒரு நிலை உருவாயிருக்கு. அப்படி இல்லை, வந்தாலும் அந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க. இப்ப இருக்கிற ஆட்சி வந்து உங்களுக்கு எந்த மாரி நான் சொல்லுங்க? இப்ப இருக்கிறது வந்து மோசமா தான் இருக்கு. இப்போ இதே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கு. இதுக்கு முன்னாடி அவங்க அப்பா ஆட்சியில் இருந்தாரு, ஸ்டாலினோட அப்பா ஆட்சியில் இருந்தாரு. அவரு கூட இந்த அக்கப்பூர் பண்ணல. புதுசா திடீர்னு ஒரு ஆட்சிக்கு வர வரைக்கும் தமிழ்நாடு, தமிழ் மக்கள், என் மக்கள், நாங்க தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழருடைய வாக்கெல்லாம் வாங்கிக்கிட்டு ஆட்சி பீடத்துல மக்கள் உட்கார சொன்ன இன்னைக்கு என்ன செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்றாரு. திராவிட மாடல்னா புதுசா கேட்கற மாதிரி இருக்கு. அது என்னது மாடல் ஆட்சி? அப்படி இல்லை, யார் நேர்மையா பண்றாங்க அவங்க வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். சரிங்களா? இப்படி பொதுப்படையா ஒட்டு மொத்தமா இன்னைக்கு நாடு சீரழிஞ்சு போயிட்டு. இன்னும் சொல்ல போனீங்கன்னா தமிழ்நாடு மொழிவாரியா மாநிலத்தை பிரிச்சுட்டு தமிழ்நாடுன்னு சொல்லிவிட்டு இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் அரசு துறையில தமிழ்நாட்டு அரசு துறையில தமிழர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இடமே இல்லை. இன்னைக்கு அந்நிய மொழி பேசக்கூடிய மக்கள் தான் தமிழ்நாடு அரசு துறையில மிகப்பெரிய பணியாற்றக்கூடிய அளவுக்கு 60 விழுக்காடுக்கு மேல அவங்க பணியில் இருக்காங்க. ஆட்சி நல்லா தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது ஒன்றும் குறையெல்லாம் சொல்ல முடியாது. பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க மறுபடியும் வந்தால் நல்லா தான் செய்வாங்க. அது ஒன்றும் கிடையாது. ஒட்டுமொத்தமா இன்னைக்கு தமிழ் மக்கள் விழித்து கொண்டு வருகிறார்கள். அது எப்படி விழித்து கொண்டு வருகிறார்கள் என்றால் தமிழ் தேசியம் சொல்லக்கூடிய ஒரு தமிழ் பேரவை அதெல்லாம் இருக்கு. இருந்தாலும் இந்த அளவுக்கு மக்கள் மத்தியில வெளியே வரல. இப்பதான் இந்த சீமான் மூலியமா மிகப்பெரிய ஒரு சீற்றத்தை மக்கள் பெறக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து அவருடைய பேச்சுக்களும் அவருடைய அணுகுமுறையும் இன்னைக்கு மக்கள் மத்தியில் இருந்துச்சு. ஒட்டுமொத்த மக்களையும் அவர் ஒரே வார்த்தை சொல்றாரு, நான் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி என்னுடைய தம்பிகள் இந்த நாட்டை ஆண்டு போட்டு விட்டாரு. அவர் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றாரு, யாரு ஒன்னாலும் வாழ்ந்து, ஆனா எங்க மண்ணை நாங்க தான் அதிகாரம் பண்ணுவோம், எங்களை நீங்க வந்து அதிகாரம் பண்ணக்கூடாதுங்கிறது என்ன தப்பு அதுல? ஒரு அற்புதமான மனிதர் இல்ல, அவரை நம்ம ஏத்துத்தானே ஆகணும். கரெக்டா இல்லைங்களா? அவரை தான் ஏத்துக்கணும். அவர் வந்தா மட்டும்தான் இன்னைக்கு இந்த நெருதல் எல்லாம் ஓடும். இவங்களை மாரியே காமராஜர் ஆட்சி மாரியே இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அந்த ஆட்சி திருப்பி இப்போ நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. போக போக நல்லா தான் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாடு கிடையாதா? திராவிட நாடா இது? சொல்லு. மற்ற மாநிலம் எல்லாம் என்ன பேர்ல இருக்கு? இதை நம்ம பார்க்கணும்ல. மற்ற மாநிலம் எல்லாம் என்ன பேர்ல இருக்கு அதை பார்க்கணும்ல. அப்ப தமிழ்நாடு மட்டும் தமிழ்னு சொல்லக்கூடாதுனாக்கா என்ன அர்த்தம்? திராவிட நாடு சொல்றேன். ஆனா எலெக்ஷன் வரும்போது தமிழ்நாடுன்னு சொல்றேன். ஏன்னா ஆட்சியில போய் உட்காந்து உடனே திராவிட நாடுன்னு யாரை ஏமாத்துற வேலை? என்ன பண்ண போறீங்க? சரி, அதை விட ஒரு கொடுமை என்னன்னு பாத்தீங்கன்னா வடக்குன்னு சொன்னாருன்னு ஒரு பெரிய இஷ்யூ பண்ணாங்க. வடக்கர்கள் அது என்ன தப்பு? இன்னைக்கு அவங்க வந்ததுக்கு அப்புறம் தானே இந்த கஞ்சா கலாச்சாரம் பெருகிடுச்சு, போதை கலாச்சாரம் பெருகி போயிருக்கு. அதை உன்னால தடுக்க முடியல. இன்னைக்கு ட்ரெயின் பூரா அவன் தான் நாக்கு வைக்கிறான். இன்னொரு கொடுமை என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா எல்லா ஸ்டேஷனுக்கும் இருப்பாரு. ஒரு ஸ்டேஷன்ல கூட டிக்கெட் கவுண்டர்ல ஒரு தமிழன் கிடையாது. அப்போ என்ன பண்றீங்க? இனிமே வந்து வேற வழிங்கிற ஒரு நிலை வந்திருக்கு. இப்பதான் சீமான் கத்த சீமானுடைய இது பார்த்து ஒரு பயம் அச்சம் ஏற்பட்டு அவருக்கு செலவிக்கலாமா இவருக்கு செலவிக்கலாம் சிந்திக்க ஆரம்பிச்சாங்க. இப்பதான் கொஞ்சமாவது இந்த தமிழ் மக்களை பார்க்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு உருவாயிருக்கு. யாரால? சீமானால. ஆகவே இந்த நாட்டுக்கு ஒரு நல்ல தலைமை சீமான். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நாட்டு மக்களாக இது என் தேசம், இது என் மக்கள், என் சகோதரன், என் சகோதரிங்கிற உணர்வோடு வந்துட்டு இருக்கிறவள அவரை தான் நம்ம ஆதரிக்கணும். வேற வழியே கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் இவரை ஆதரிச்சா மட்டும்தான் இனி தமிழ்நாடு தமிழர்களுக்கே என்ற நிலை உருவாகும். இல்லைன்னா அந்நிய கலாச்சாரத்துடன் நுழைஞ்சு நம்ம எல்லாத்தையும் இழக்க வேண்டிய நிலை ஏற்படும்.